2026 பிறந்த பிறகு மாற்றங்கள் தொடங்குச்சு. கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதத்தில் நடைபெற்று வீட்டுக்கு வெளியே போக முடியல. கடைசி 3 மாதங்கள் வந்து முழுக்க வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் அதுக்கான பயிற்சி நடந்து போகிறது, அப்படி வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இப்படி போயிருந்தேன். 6 மாதம் ஓடி போச்சு. இப்போது என்ன மாற்றம் அப்படின்னா, முழுக்க நடக்க முடியல. அப்படியே ஒரு நாள் மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து நிரந்தரமாக படுக்கையில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து அந்த நிலை ஏற்படுவதற்கு ஆண்டோ மாதங்களோ இல்லை, சில நாட்கள் போதும். இன்னும் 1-2 நாள்லேயே கூட நான் படுத்த படுக்கை ஆகிடுவேன். இது நான் எதிர்பார்க்காத நிலைமை. இதுக்கு ஒரு 10-15 நாள் தயாராகிட்டேன். இப்படி தான் நடக்க போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு வாரமாக ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை. தூக்கம் போயிடுது. தூக்கவே முடியல. அதுக்கு முன்னாடிலாம் கூட எப்படி படுத்துருவோம், ஒரு 10 மணிலாம் படுத்துருவோம், ஒரு 8 மணிலாம் தூக்கம் போயிடும், முடிச்சு தான் இருப்பேன். ஆனால் ஒரு வாரமாக பார்க்குறேன், சுத்தமாக தூக்கமே இல்லை. இப்போது இதோட 6 நாளாக நான் வந்து தூக்கவே இல்லை. பகலில் எப்பவுமே தூக்கி பழக்கம் கிடையாது. இப்போ 20 அப்படி பார்த்தா 6 நாளாக சுத்தமாக தூக்கம் கிடையாது. தூக்க மாத்திரை ஒரு நாள் 2 நாள் போட்டு பார்த்தா ஒரு நாள் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இப்போ பார்த்தா அதிகம் போயிட்டுது. இப்போ மாத்திரையும் போட்டாலும் எஃபெக்டே இல்லை. அதாவது ஒரே நேரத்தில் 2 சிக்கல். படுக்க தூக்கம் இல்லை. இந்த நிலைமை வந்தால் என்ன ஆகும்? இதை எப்படி குடும்பத்தை சமாளிக்க போகிறாங்க? நான் எப்படி இருந்து வெளியே வர போகிறேன்? பெரிய பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அடுத்த கட்டம் மனநோயாளி மாற்றி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்கு. தூக்காமே இருந்ததுனால இப்படி தான் இருக்க முடியும். மனுஷன் இயல்பாக இருக்க முடியும். அதை நோக்கி போயிட்டுருக்கு. சொன்னால் இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கற்பனை சொன்னால் என்னுடைய கவனிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ படுக்கிறது மட்டும் இல்லை, தூக்கம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் நான் நினைக்கிறது, நான் வந்து இந்த நேரத்தில் மரணங்கிறது பெரிய வரமாக இருக்கும். இந்த வரம் வராது, அவ்வளோ சீக்கிரம் சாகலாம் முடியாது. நம்மளை சிரிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை முடிய போகுது. நல்லா தெரியுது. பெரிய கொடுமையாக சந்திக்க போகிறேன். வைத்தியம் பிடிச்சிடணும் பயமாக இருக்குது. நன்றி.